ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று தமிழில் ஓங்கியடித்த சூர்யா. கற்றுக்கொள்வது பள்ளியில் மட்டுமே நடக்கும் ஒரு செயல் என்று கருதுவது கல்வி முறையின் ஆஸ்ட்ரிச் இஃபெக்ட்டுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னவர் எழுத்தாளர் ரஸ்கின் பாண்ட். நம்மளோட கல்வி உன்னோட அனுபவம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு தான் குழந்தைகளை அணுகுது. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட மொழியே வேற தான் இருக்குது. வீட்டு சூழலை அனுபவிக்கிற ஒரே ஒரு மொழியோட மட்டும் பள்ளிக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. தாய்மொழிகளை மட்டுமே குழந்தைகளோட உண்மையான கற்றல் சாத்தியம்னு எனக்கு காட்டியவர் தான் சூர்யா. வாரதா கல்வி காங்கிரஸ் கூட்டத்தில் 6 முதல் 14 வயது வரைக்கும் இலவச கல்வி வேணும்னு காந்தியடிகள் கேட்டார். ஆனால் நாம் இன்றைக்கி 2.5 வயசுக்கு மேலே உள்ள பிஞ்சுகளையே லோயர் கிண்டர் கார்டன், அதாவது எல்கேஜி, அப்பர் கிண்டர் கார்டன், யூகேஜிகளுக்கு அனுப்புகிறோம். கிண்டர் கார்டன் அப்படிங்கிற ஜெர்மானிய சொல்லுக்கு கருணை மிகுந்த இயற்கை சூழலில் வளர்தல் அப்படின்னு அர்த்தமாங்க. அந்த கல்வி இல்லங்களை முதல்ல ஆரம்பித்தவர் ஜெர்மனிய கல்வியாளர் ஃபெடரிக் ப்ரோவல். அவர் 4 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைகளுக்கான காப்பகமாக 1837 பாட் பிளாங்கன்பர்க்குங்கிற நகரில் முதல் கிண்டர் கார்டனை தொடங்கினார். அங்கே குழந்தைங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே ஆடல் பாடலோடு இருக்கலாம், எப்போ வேணும்னாலும் தூங்கலாம். குழந்தைங்களை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வரப்போகும் பள்ளி வாழ்க்கைக்கு தயார் செய்து தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. கிண்டர் கார்டனில் உதவியாளர்களாக அவர் பெண்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து அவங்கள நியமித்தார். இந்தியாவில் 1980களில் அமுல்படுத்தப்பட்ட புதிய கல்விக் கொள்கை தான் இந்த கிண்டர் கார்டன் நர்சரிகளை பெருக வச்சுச்சு. ஒரு குழந்தை வீட்டில் வளரும்போதே 1.5 மாதத்துலேயே முதல் சொல்ல அறியுது. அது அம்மாவிலிருந்தும் தொடங்கலாம், அத்தையிலிருந்தும் தொடங்கலாம். ஆனை, பானை, மாடு, காக்கா இப்படி எல்லாத்துக்கும் பேர் வைக்கும். இதுதான் கற்றலோட ஆரம்ப நிலை. இது இப்படியே தக்க வச்சுக்கிட்டு இயற்கையாக அமைஞ்ச அதே சூழலில் கற்றலை இதமாக மேம்படுத்துறது தான் பிரபலோட உண்மையான கிண்டர் கார்டன் கல்வியின் நோக்கம். சரி, ஆனால் நம்மளோட நர்சரி கிண்டர் கார்டன்லாம் என்ன பண்ணுது? தாய்மொழியில் சிந்திக்க அங்கே அனுமதி கிடையாது. ஏற்கனவே குழந்தை மாடுன்னு பெயர் வச்சதை திரும்பவும் கவுன்னு பெயர் மாற்றி வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடும். இது மிகப்பெரிய வன்முறை இல்லையா? தன்னோட தாய்மொழியை கற்றுத்தேர்ந்த ஒரு குழந்தையால் 15 வயதுக்குள்ள சராசரியாக 6 பிற மொழிகளை பயில முடியும். ஆனால் நம்மளோட கிண்டர் கார்டன் முறை தாய்மொழியை நிராகரிச்சிருச்சு. தமிழ், ஆங்கிலம் 2 மொழியிலையுமே சரியாக படிக்கவும் எழுதவும் தெரியாதவர்களாக ஒரு சந்ததியே பாழாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். தொடக்க கல்வி தாய்மொழியில் தான் இருக்கணும் அப்படின்னு எஸ்பால் கமிட்டி பரிந்துரையை யாருமே பரிசீலிக்கலை. ஆனால் தாய்மொழி கல்வியை தக்க வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு காட்டியவர் தான் சூர்யா. ஆரம்பத்தில் நான் எல்கேஜி டீச்சர் தாங்க. பல குழந்தைங்க மாதிரி எனக்கும் அதுதான் முதல் நாள். அடைக்கப்பட்ட வகுப்பறை, யாரும் வெளியில் ஓடிடக்கூடாதுல்ல, அதனால தான். குழந்தைங்கள்லாம் தேம்பி தேம்பி அலறி அடித்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த சூழல்லையும் அழாத ஒரு மாணவர் கூட இருந்தார். அவர் தான் சூர்யா. ஏன் மாமா எல்லாரும் அழறாங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை. கதை சொல்வீங்க, ரைம் சொல்வீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அது எப்போ? ஏபிசிடிலாம் சொல்லி தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு ஒரே கேள்வி மழையாக பொழிஞ்சார் சூர்யா. சீக்கிரமே எனக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க. 1லேருந்து 100 வரைக்கும் ஆங்கிலத்தில் என்றதும் 2 டேபிளை ஆங்கிலத்தில் மனப்பாடமாக சொல்கிறதும் அரையாண்டுக்கு பிறகு அறிமுகமானுச்சு. இது குழந்தைகள் மீதான அதீத வன்முறை. அப்போ தாங்க அந்த சம்பவம் நடந்துச்சு. சூர்யாவால் சொல்ல முடியல. ஆங்கில வாய்மொழி தேர்வில் அவருக்கு 0 போடுறதா அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அவர், நான் தமிழில் சொல்லவா அப்படின்னு என் சட்டையை பிராண்டினார். சரி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னது தான் தாமதம். ஓரன் 2 ஈ2 4ன்னு பதட்டமே இல்லாமல் வாய்ப்பாட்டை முழுசாக சொல்லி முடித்தார் சூர்யா. அதை விட இன்னொரு ஆச்சரியமும் இருந்துச்சு. நான் வாய்ப்பாடு தலைகீழாகவும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னதும் மடன்னு தலைகீழ சொல்லி முடித்தாருங்க. சொல்லி முடிச்சுட்டு, எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னவரை நான் அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன்.
சூர்யாவோட ஓங்கி அடித்த 1.5 டன் வெயிட் அடியாக எனக்கு அவர் கொடுத்த அதிர்ச்சி இருந்துச்சு. அடுத்த நாள் தலைமை ஆசிரியரோட அனுமதியோட பள்ளியோட வழிபாட்டு கூட்டத்தில் அவரை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அங்கே கணித வாய்ப்பாடுகளை தலைகீழாக சொன்னார், 100 திருக்குறளை சொன்னார், ஆயக்கலைகள் 64 என்னென்ன அப்படின்ட்டு நடனம், ஓவியம், இசைன்னு படபடன்னு வெடித்து செதறி பள்ளியே அதிர வச்சார் சூர்யா. பிறந்த நாளிலிருந்து தொடக்கப்பள்ளியில் மட்டுமின்றி நாள் முழுவதும் குழந்தைகள் விழித்திருக்கும் அத்தனை நேரமும் எல்லா உறவுகளின் வழியாகவும் தொடரும் ஒரு சுதந்திர கற்றல் செயல்பாடு தான் தாய்மொழி கல்வி அப்படின்னு எனக்கு காட்டியவர் சூர்யா. இப்போ சூர்யா குழந்தைகள் நல மருத்துவராக நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல சேவையாற்றி வருகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.